மனோஜோட கல்யாண விஷயம் தெரிஞ்சதும் ரோகிணி திரும்பவும் மனோஜ் கூட சேர்றதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. விஜயா ரோகிணி பார்த்து, என்னடி இது காலங்காத்தால பெட்டி படிக்கையோட வந்து நிக்கிற? உன்னதான் இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சே, அப்புறம் என்ன நக்கலுக்கு மறுபடியும் வந்த? ஆண்டி, பழைய கதையெல்லாம் பேசி என் வாயை கிளறாதீங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் வர்றதை உங்களாலேயோ ஏன் அந்த ஆண்டவனாலேயோ தடுக்க முடியாது. ரோகிணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்தி ரகல பண்ற? என் அப்பா உள்ள இருக்காரு, பாத்துக்கோ. மனோஜ், மூடுடா வாய. அப்பா உள்ள இருக்காரா இருக்கட்டும், ஆனா உன்னோட இன்னொரு அம்மா தேவிகாவும் உன் புது பொண்டாட்டி கனகாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா? மனோஜோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு. ஒண்ணுமே புரியல. என்னடி வளர்ற? புது பொண்டாட்டியா கனகாவா? யாரடி அவங்க? என் புள்ள மனோஜை பத்தி தப்பு தப்பா பேசின நான் கருத்துடுவேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க பிள்ளைய உத்தமன்னு சொல்லி ஊரை ஏமாத்த போறீங்க விஜயா ஆண்டி? மனோஜுடைய ஷோரூம்ல அவனும் கனகாவும் கொஞ்சி குழாவிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நேரா தேவிகா வீட்டுக்கே போய் உங்க லட்சணத்தை விசாரிச்சுட்டு வந்துதான் இருக்கேன். நீங்களும் உங்க பிள்ளையும் சேர்ந்து எனக்கு தெரியாம ரகசியமா 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்தையும் முடிச்சிருக்கீங்க. மனோஜ் விஜயாவை கையை பிடிச்சிக்கிட்டு அழாத குறையா, அம்மா அம்மா அவள்லாம் சொல்றதெல்லாம் பொய்யுமா? டேய் மனோஜ், என்னடா அது? நிஜமாவா சொல்றாவ? எனக்கு தெரியாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியாடா? ஆமாங்க ஆண்டி, உங்க யோகியமான சிகாமணி பையன் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான். சட்டப்படி இதுக்கு தண்டனை இருக்கு. இதோ பாருங்க, நேரா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து என்னை ஏமாத்தி மனோஜ் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வைங்க, குடும்பத்தோட கம்பி எண்ண வேண்டியதுதான். உங்க குடும்பமான அப்படியே தெருவுக்கு வந்துடும். ஜாமீன் கொடுக்க வைக்காம உள்ள கிடக்கணும், ஜாக்கிரதை. அம்மா, எனக்கு ஆபாத்துமா, எனக்கு ஜெயிலுக்கு போக பயமா இருக்குமா? ஆமா அம்மா, நானும் கனகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம்தான். இந்த ரோகிணி பிளாக்மெயில இருந்து தப்பிக்கதான் நான் அந்த அவசர முடிவெடுத்தேன். ஆனா இவ இப்படியே போலீஸுக்கு போனா என் பிசினஸ், என் வாழ்க்கை எல்லாமே போயிடுமா? எதையாவது பண்ணி என்னை இந்த ஆதிவாசி கிட்ட இருந்து காப்பாத்துமா? அட பாவி, இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுவேன்னு நான் நினைச்சே பாக்கலடா. ரோகிணி, இப்ப உனக்கு என்ன தாண்டி வேணும்? என்ன செய்யணும்னு சொல்ற? இனிமே நான் சொல்ற பேச்சுக்கு நீங்க 2 பேரும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டணும். நான் இந்த வீட்டுல முதல் மருமகளா ராணி மாதிரி இருப்பேன். என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க, அடுத்த நிமிஷம் போலீஸ் வண்டியில வந்து நிற்கும். இனிமே உங்களுக்கு ஜெயில் வேணுமா இல்ல நான் சொல்ற அடிமை வாழ்க்கை வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரோகிணி உள்ள போயிட்டாங்க ரூமுக்கு. டே மனோஜ், இப்போதைக்கு சொல்றதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு வேற வழி இல்லடா. இவன் நம்ம வீட்லயே இருக்கட்டும். இவகிட்ட நைஸா பேசி சமாதானப்படுத்துறது மாதிரி நடிச்சு எப்படியாவது அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடணும். அது வரைக்கும் நீ 2 பக்கமும் கேம் ஆடித்தான் ஆகணும். சமாளிச்சு கூட மகனேங்கிறாங்க. ரோகிணி மனோஜை கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு பராக் பக்கத்தை, இனி உன்னை உங்க அம்மாவாலேயோ இல்ல அந்த முத்துவாலேயோ கூட காப்பாற்ற முடியாது. நான் சொல்றது மட்டும் நல்லா காதல வாங்கிக்கோ. இப்ப என்னடி வேணும் உனக்கு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து பேச போற? எல்லாம் உண்மையை ஒப்புக்கிட்டேன்ல, அப்புறம் என்னடி வேணும் உனக்கு? நீ இனிமே வீட்டை சும்மா வெட்டியா உட்காந்துருக்க கூடாது. நீ சும்மா இருந்தா உங்க அம்மா என்ன தினமும் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ அடுத்த வாரமே ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என்னதே புது பிசினஸா? மறுபடியும் முதல்ல இருந்தா? ரோகிணி, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. அதுவும் முத்துவும் அப்பாவும் எனக்கு எந்த ஒரு காசும் தரமாட்டேங்கிறாங்க. அந்த வீட்டுல எனக்கு ஷேரும் கிடையாது. அங்கிருந்து நான் 5 பைசா கூட வாங்க முடியாது. அது எப்படி ஷேர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ கோர்ட்ல கேஸ் போட்டு உன் பங்கு வாங்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு பிசினஸ் பண்ண காசு ஏற்பாடு பண்ணித்தா. என் நகை கொஞ்சம் இருக்கு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கைமாத்தா வாங்கி தரேன். ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன். என்ன கண்டிஷன்? போன தடவை நீ ஆரம்பிச்ச பிசினஸுக்கு விஜயா ஹோம் அப்ளையன்ஸ்னு உங்க அம்மா பேரை வச்ச, ஆனா அதுக்கு காசு கொடுத்தது நானு. இந்த வாட்டி பிசினஸ் உன் பேர்ல மட்டும் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஷிப் பேர்ல என் பேரும் இருக்கணும். உன் பேர்ல இருக்கக்கூடாது. ரோகிணி ஹோம் அப்ளையன்ஸ் தான் இருக்கணும். லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் எனக்கு சரிபாதி பங்கு வரணும், புரியுதா? அடி பாவி, இப்ப பிசினஸ்லயும் பார்ட்னர் ஆகி என்னை மொத்தமா லாக் பண்ண பாக்குறாளே. இவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. இல்ல ரோகிணி, எனக்கு இப்போதைக்கு புது பிசினஸ் பண்ற ஐடியாலாம் இல்ல. இருக்கிற பிசினஸே டல்லா தான் இருக்குது. டேய் மனோஜ், உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல. அடுத்த வாரம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றோம். நீ வந்து சீட்ல உட்காரு, அவ்வளவுதான். மறுபடியும் பழைய ஏமாத்து வேலையை காமிச்சா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். உடனே தன்னோட வக்கீலுக்கு ரோகிணிக்கு தெரியாம போன் பண்றாங்க. ஹலோ வக்கீல் மேடம், நான் மனோஜ் பேசுறேன். இந்த நேரத்துல கூப்பிட்டதுக்கு ரொம்ப சாரி மேடம். ஆனா ஒரு அவசரமான விஷயம். இப்ப பேசலைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். என்ன மனோஜ், என்ன வேணும்? விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் ரெடியா பண்ணியாச்சு சொன்னேன்ல. ஐயோ மேடம், அந்த நோட்டீஸ் இப்போதைக்கு தூக்கி குப்பையில போடுங்க. என் பொண்டாட்டி ரோகிணி என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம்னு ஒரு புதிய பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டா. நான் கையெழுத்து போடலைன்னா என் பழைய பிசினஸ் மோசடி ஃபைல் எல்லாத்தையும் போலீஸ்ல கொடுத்துடுவேன்னு மிரட்டுறான். மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை நேர்ல வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? மனோஜ், ஒருத்தர் மிரட்டி வாங்குற கையெழுத்து சட்டப்படி செல்லாது. ஆனா அவங்க கிட்ட உங்களை பத்தின ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே. நீங்க கோர்ட்டுக்கு போனா அவங்க அந்த ஆதாரத்தை எல்லாம் வெளியில கொண்டு வருவாங்க. அப்ப விவாகரத்து கிடைக்குதோ இல்லையோ, நீங்க நேரா ஜெயிலுக்கு தான் போறது நடக்கும். ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எனக்கு விடிவு காலமே இல்லையா? அவ சொல்றபடிதான் நான் ஆடணுமா? இப்போதைக்கு அவங்க சொல்ற பேச்சுக்கு அப்படியே தலையாட்டிட்டே இருங்க. ஆனா அவங்க உங்களை மிரட்டுறதை வச்சு ஏதாவது ஒரு ஆடியோவோ வீடியோவோ ரகசியமா ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதை வச்சு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மனோஜ் சரின்றான்.
முத்து மனோஜ் கிட்ட, என்னடா மனோஜ் விடிஞ்சு விடியாததுமா முகத்துல 12 வால் பல்ப் எரியுற மாதிரி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? என்ன நைட் இந்த பார்லரமா புதுசா ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துச்சா, இல்ல இன்னைக்கு சமையலுக்கு என்ன காய் நறுக்கணும்னு லிஸ்ட் கொடுத்தாளா? டேய் முத்து, உனக்கு எப்பவுமே நக்கல் தாண்டா. என் நிலைமையில நீ இருந்தா தெரியும் அவன் என்ன எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் மனோஜ், நீ இவ்வளவு பெரிய கோழையா இருக்கக்கூடாதுடா. அவ ஏதோ ஒரு பேப்பரை காட்டி மிரட்டுறான்னு நீ பயப்படுற. நீ தப்பு பண்ணது உண்மைதான், அதை நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணு. அதை விட்டுட்டு அவ காசுல புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு அவளுக்கு அடிமை ஆயிடாத. எதா இருந்தாலும் கடைசியில பழி உண்மையிலதான் வந்து விடும், பாத்துக்கோ. இதுக்கிடையில விஜயா ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. வித்யா, சொல்லுமா, நான் நேத்தே ஃபோன் பண்ணி அந்த ரோகிணியோட பழைய விஷயத்த பத்தி கேட்டிருந்தேன்ல, ஏதாவது விவரம் கிடைச்சதா? ஆமாங்காண்டி, ஒரு அதிர்ச்சியான விஷயம். ரோகிணி இப்ப மனோஜ் வச்சு பேங்க்ல ஏதோ பெரிய லோன் வாங்க பாக்குறாங்க. அவ லாக்கர்ல வைக்க போறேன்னு சொல்ற நகையெல்லாம் நிஜமான நகையே கிடையாது. எல்லாமே கவரிங் நகை ஆண்டி. டூப்ளிகேட் நகையை வச்சு பேங்க்ல ஏமாத்தி லோனும் வாங்க பாக்கலாம்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? கவரிங் நகையா? என் பிள்ளைய வச்சு மறுபடியும் ஒரு பெரிய மோசடி பண்ண பாக்குறாளா அந்த பாவி. இருடி, இன்னைக்கு சாயங்காலம் அவ வீட்டுக்கு வரட்டும், அவ முகத்தறியை கிழிக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சு. அண்ணாமலை வீட்டுல எல்லாரும் உட்காந்துருக்காங்க ரோகிணி எதிர்பார்த்து. என்ன ஆண்டி, வாசலையே நின்று மகனையும் மருமகளையும் வரவேற்க போறீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் ஆண்டி. பிசினஸ்ல பெரிய கஸ்டமர் ஒருத்தர் சிக்கி இருக்காரு. அமௌண்ட் அட்வான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறுத்தடி உன் தில்லாலங்கடி நாடகத்தை. என்னமோ உன் நகையை வச்சு என் பிள்ளைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னியே, எங்க அந்த நகையெல்லாம் காட்டு பார்ப்போம். ஏன் ஆண்டி, என்ன பண்ண போறீங்க? நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கு. அதை என்ன சும்மா பேக்லயே வச்சுக்கிட்டு அலைய முடியும்? லாக்கர்ல இருக்கா, இல்ல அடகு கடையில வச்சு நாலனா கூட காசு பெறாத அந்த கவரிங் நகையை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? நீ டூப்ளிகேட் கவரிங் நகையை வச்சு என் புள்ள பேர்ல பேங்க் லோன் வாங்க பாத்திருக்கேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடி, ஃப்ராடு. அண்ணாமலை முத்து மீனா எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. மனோஜுக்கு பயம் வந்துருச்சு. என்னது, கவரிங் நகையா? ரோகிணி, அம்மா சொல்றது நிஜம்தானா? நீ என்ன மறுபடியும் சிக்க வைக்க எதுவும் மோசடி பண்ண பாக்குறியா? அடேங்கப்பா, அப்பவே நான் சொன்னேன்டா மனோஜ், இந்த பார்லரமா உன்னை வச்சு ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போடுதுன்னு. நீ என்னடானா பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆக போறேன்னு கனவு கண்ட. இப்ப பாரு, உன் பொண்டாட்டி உன்னை வச்சு கவரிங் நகை பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை ரோகிணியை பார்த்து, என்னமா அது, நீ என்ன புதுசா தப்பா இருக்கு? ஏற்கனவே நீ பண்ணன ஏமாத்தின வேலைக்காக தான் இந்த குடும்பமே உன்னை வெறுத்து ஒதுக்குச்சு. இப்ப என் மகனை மிரட்டி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம மறுபடியும் பெரிய பேங்க் மோசடியில வேலை ஈடுபட போறியா அப்படின்னு கேக்குறாரு. ரோகிணியும் கோவமா, ஆமா அங்கிள், நான் கவரிங் நகையே வச்சுதான் லோன் வாங்க பார்த்தேன். அதுக்கு என்ன, இப்ப நான் என்ன இந்த வீட்டு பணத்தையே திருடினேன்? என் புருஷன் பேர்ல லோன் வாங்கி பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு போக ட்ரை பண்ணேன். என்னங்க பாத்தீங்களா, இது தடிமாதி மாதிரி நிக்கிற உங்க மூத்த பிள்ளையோட லட்சணத்தை? ஃப்ராடு. இப்ப சொல்லுடி, என் புள்ள கையில பத்திரம் இருக்குன்னு மிரட்டினியே, இந்த மோசடி விஷயம் போலீஸுக்கு போனா நீ ஜெயிலுக்கு போவடி. ஆன்டி, நான் ஜெயிலுக்கு போனா இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல லோன் அப்ளிகேஷன்ல பார்ட்னரா இருக்க கையெழுத்து போட்டவங்க புள்ள மனோஜ் என் கூடவே கம்மி என்ன வரணும். ஏன்னா எல்லா பேப்பர்லயும் அவர் தான் முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. நான் வெறும் அட்வைசர் தான். ஜெயில் தண்டனை முழுக்க முழுக்க உங்க பிள்ளைக்கு தான். மனோஜ், நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயிலுக்கு போயிடலாமா? மனோஜ் உடனே, என்னை எப்படியாவது காப்பாத்துமா, இவன் கூட சேர்ந்ததுக்கு நான் விஷத்தை கூட குடிச்சிருக்கலாமா, என் வாழ்க்கை மொத்தமும் போச்சு. அம்மா வேண்டாமா, போலீஸே வேண்டாமா, எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லை. நான் இவ சொல்றபடி கேட்டுக்கிட்டே நடந்துக்கிறேன். யாரும் இந்த விஷயத்துல தடையிடாதீங்க. நானாச்சு ரோகிணியாச்சுங்கிறாரு. முத்து உடனே, என்ன மனோஜ், இப்பதான் பிசினஸ் மேனேஜர்னு கெத்தா கார்ல போனேன், அதுக்குள்ள இப்படி பஞ்சர் ஆயிட்டே. விஜயாவை பார்த்து, அம்மா இப்ப புரியுதா, உங்க பிள்ளைக்கு பயந்தா ஃபர்ஸ்ட் முதலீடு, இந்த ரோகிணிக்கு தைரியம் தான் முதலீடு. 2 பேருக்கும் நல்ல செட் ஆயிருக்கு பாருங்க. மீனா உடனே, இங்க பாருங்க அத்தை, இப்ப சண்டை போடுறதை விட அந்த லோன் அப்ளிகேஷன் எப்படி கேன்சல் பண்றதுன்னு பாருங்க. பேங்க்ல இன்னும் லோன் பாஸ் ஆகல தானே ரோகிணி? இன்னும் பாஸ் ஆகல மீனா. ஆனா நான் நினைச்சா அதை இன்னைக்கே பாஸ் பண்ண வைக்கவும் முடியும், கேன்சல் பண்ணவும் முடியும். மனோஜ், நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கிட்டா நான் லோனை கேன்சல் பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல எனக்கு முதல் மருமகளுக்கான மரியாதையும் இந்த வீட்டு சாவி கொத்தும் என் கைக்கு வரணும். விஜயா உடனே, எழுது சாவி கொத்தா? என் உசுரே போனாலும் உங்ககிட்ட தரமாட்டேன்டி சண்டாளிங்கிறாங்க. இந்த சண்டையில அண்ணாமலைக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. நெஞ்சு புடிச்சுக்கிட்டு அவர் சோஃபால அம்மான்னு உட்காந்துக்கிறாரு. முத்து உடனே, அப்பா என்னாச்சுப்பா? மீனா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா மீனாங்கிறாங்க. மீனா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலை மெதுவா, நிறுத்துங்கடா உங்க ஆட்டத்தை. மனோஜ், ரோகிணி, உங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நிம்மதியே இருக்காது. ரோகிணி, நீ என் மகனை மிரட்டி வச்சிருக்க அந்த பத்திரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, லோன் பேப்பரை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா இந்த நிமிஷமே நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும், கெட் அவுட்ங்கிறாரு. மனோஜ் பயந்து போய், அப்பா என்னப்பா சொல்றீங்க? நான் வெளியே போனா இவன் என்ன ஜெயில தள்ளிடுவாப்பா. நான் உங்க பிள்ளைப்பா. நீ ஜெயிலுக்கு போனாலும் சரி, இல்ல நரகத்துக்கே போனாலும் சரிடா, எனக்கு கவலை இல்லடா. உன்னோட இந்த தில்லாலங்கடி புத்தியால ஏமாத்து வேலையாலதான் என் குடும்பமான ஏற்கனவே தெருவுல கிடக்கு. நீ ஜெயில கம்பி என்னன்னா கூட எனக்கு கவலை இல்லை. முத்து, இவங்க 2 பேரையும் பிடிச்சி எடுத்துட்டு போய் இப்பவே வீட்டை விட்டு வெளியே தள்ளிடா அப்படிங்கிறாரு. முத்து உடனே, இதோ பண்ணிட்டா போச்சுப்பா. டே மனோஜ், பரலம்மா, 2 பேரும் கிளம்புங்க, மரியாதையா வெளியே போங்க, இல்லைன்னா நான் என் ஸ்டைல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கும். தள்ளட்டுமான்னு கேக்குறாரு.